சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசி. கன்னிராசியில் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிற மனநிலை தான் பெரும்பாலான கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். உறவுகளால் ஏதாவது ஒரு பழைய விஷயத்தையாவது நினச்சிக்கிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். மனிதன் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் இவங்களை சுற்றி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் இந்த கன்னிராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சதையோ அல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அதிகம் கற்பனை பண்ணி நிறைய இன்னல்களை டென்ஷன் ஆகி மன அழுத்தத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னாவே பெண்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கன்னி அப்படிங்கிறது கன்னி பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான். பிறந்தவங்க தாயாக இருந்த அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு தாயாக சகோதரியாக மனைவியாக இருந்தாங்கன்னா ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்ற பொண்ணுங்களாம் இவங்கக்கிட்ட வருமா அப்படின்னா எல்லாருமே இவங்கக்கிட்ட நல்லா பழகுவாங்க. நல்ல ஒரு கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பர்கிட்ட இருக்கும். ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை இவங்ககிட்ட கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையுமே கற்றுக்கிட்டு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பார்வையை முகத்துக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கும். எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயமெல்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். கன்னி அப்படின்னாவே அந்த பசுமை நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான். இதனால் இயற்கை விரும்பிகளாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. புதன் அங்கே ஆளக்கூடிய கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால இவங்க இயற்கையை அதிகம் நேசிக்கிறது, இயற்கையான இடங்களில் அதிக நேரம் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய மனம் அப்படியே இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு நிம்மதியான டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை, ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பர்கள் இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இயற்கையான இடத்துக்கு போங்க. அமைதியாக கொஞ்சம் நேரம் யோசிங்க பாருங்கள். நல்ல ஒரு மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். ஏன்னா அந்த இயற்கையை நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். அந்த இயற்கை பச்சை நிறத்தை அதிகமாக பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நீங்கள் எடுக்கிற காரியத்தில் தெளிவாக பிளான் பண்ணி செய்வீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் அடிக்கடி பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் புதன்கிழமையில் புதன் கோரையில் பச்சை நிறத்தை பயன்படுத்திட்டு ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு இயற்கையான இடத்துக்கோ போகும்போது மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த குழப்பமான மனநிலை மாறும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது வீண் பிரச்சனை எல்லாம் சரியாகி அந்த மனக்குழப்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள்லாம் செல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில தடையாவோ பிரச்சனையாவோ நின்றுருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தெல்லாம் கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக சட்ட சம்பந்தமான விஷயத்தெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு ரொம்ப நாளாக பணத்தை கொடுக்காம இழுபறிய
கொடுக்காம வச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக ஊழியர்கள் மீதோ மேல் அதிகாரிகள் மீதோ இதனா வரைக்கும் ஒரு சில இன்னல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அந்த மனக்கசப்பு மாதிரி ஓரளவுக்கு நிம்மதியே வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய ஆலோசனையை மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி மனம் ரொம்ப லேசாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்குவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்கள் உறவினர்களுடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களே, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். யோசித்து இறங்கணும், திட்டமிட்டு இறங்கணும். அவசரப்பட்டு இறங்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் இன்னலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யோசித்து இறங்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய தசாபதி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கன்னிராசி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பழைய பாக்கியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே மாதிரி புதுசாக ஒரு சில கையெழுத்தில் புதுசாக ஒரு சில விஷயங்களில் ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புது ஒப்பந்தம் போடும்போது அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் கையெழுத்து போட வேண்டாம். அரசியல் சார்ந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நபரை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அந்த விஐபி மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த கடனில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். வீண் வாக்குவாதம், வீண் சண்டை, பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். முக்கியமான முடிவு எடுக்கும்போது வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக நண்பர்கிட்ட முக்கியமான உறவுங்கிட்ட பேசும்போது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களில் நீங்களாக முடிவு எடுக்கும்போது அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாமில் மதிப்பெண் எவ்வளோ வருமோ அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் போவீங்க. ரொம்ப தூரம் பயணம் செல்லும்போது ஒரு சில முக்கியமான விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதிக சிரமத்தை எடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்பந்தம் போடும்போது அதில் கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஏதாவது வில்லகம் இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இந்த நிதி சம்மந்தமாக ஒரு சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். அரசு சம்மந்தமாக நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அல்லது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இலக்கு இதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த
தற்காலிகமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரசாயனம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, விஞ்ஞானம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் வாங்கி விற்கிற பிஸ்னஸ் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மாணவிகளை பொறுத்த வரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எண்ணம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சமுதாய பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக மக்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு, உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க, உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர், வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக வெளியூருக்கு போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூருக்கு போய் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆக்ரோஷமான அம்மனை விட்டுட்டு சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.